இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை ஆண்டவர் துதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கலாம், இல்லை வெக்கத்தோடு வந்திருக்கலாம். அங்கே போனால் கையை தட்டணும், அங்கே போனால் அல்லையிலேயே சொல்கிறாங்க. அங்கே போனாக்கா இந்த பாஸ்டர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அவர் பாட்டு தான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கதை பைபிள் தான் வாசிக்க போகிறேன் நான். இயேசுவானவர் படவிலிருந்து இறங்கியுட உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். இவ பாருங்க, லேகியோன் என்ற பெயர் பிசாசு அவனில் இருந்ததான். லேகியோன் எத்தனை பிசாசு? கேட்கல. 6000 பிசாசுகள். லேகியோன் எத்தனை பிசாசா? 6000 பிசாசுகள். 6000 பிசாசு இருந்துச்சு அவன்ல. அத்தனை பிசாசு இருந்தும் அவன் இயேசுவனை பார்த்து என்ன பண்ணானா? என்னங்க பண்ணா? ஓடி வராங்க. இன்னைக்கு ஏசாமி பிள்ளையார்கள் நாம் என்ன பண்றோம்? ஏசாமி மட்டும் ஓடி போறோம். ஆனா இங்க ஒருத்தர் 6000 பிசாசு இருக்குதாங்க அவன் உடம்புல, அவனுக்குள்ள. ஆனா அவன் ஆண்டவரை பார்த்ததும் என்ன பண்றான்னா ஓடி வரான். அடுத்து என்ன பண்றான்? பணிந்து கொள்றாங்க. 6000 பிசாசு இருக்கிறவன் ஏசாமியை பார்த்து ஓடி வந்து அவர் முன்னால மண்டிட்டு அவர் பணிந்து அவர் என்ன பண்றான்? வேண்டிக் கொள்றான். இன்னைக்கு உங்களுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா 6000 இருக்காது, கொஞ்சம் தான் ஆகும். போட்டி, பொறாமை, வன்கண்ணு, பொய், பெருமை, மேட்டிமை அப்படின்னு சில பொய் தான் இருக்கும். ஆனால் அவன் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட பண்டிகிற போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு அதுக்கு முன்னாலேயே அவன் இருக்கிற பேயெல்லாம் அவனை விட்டு போகும்படியாக சொன்னாராம். அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களில் இருக்கிற பேய், ஒழுங்கு பிசாசுகள், ஒழுங்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் நீ போகணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஓடி வந்து ஆண்டவர் சன்னிதானத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவர் தரிசிக்கணும், ஆண்டவர் தொழுது கொள்ளணும். அப்படி நீ தொழுது கொண்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? உங்களுக்கு பிரச்சனைலாம் நீக்கி போடுவாராம். அந்த 6000 பேய் அவனை விட்டு போனதும் அவன் என்ன பண்ணனா? ஆண்டவருக்கு என்ன பண்ணனா? ஊழிய செய்தானா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு பேய்களை துரத்த போறார், உங்களுக்கு கஷ்டங்களை துரத்த போறார், உங்களுக்கு பிரச்சனைகளை நீக்கி போட போறார். உன்னை ஒரு புதிதான மனுஷனாக மாற்ற போறார். ஆனா நீ அதுக்கு ரெடியா இருக்கியா? நீ அந்த ஆண்டவர்கிட்ட ஓடி வந்திருக்கியா? அந்த ஆண்டவர்கிட்ட நீ பணிந்து கொள்ள போறியா? கர்த்தரே தேவன் என்று நினைச்சு அவரை இன்னைக்கு நீ நம்பினாக்கா இந்த இடத்தை விட்டு நீ போறதுக்கு முன்னால ஆண்டவர் குறைகளை நீக்குவார். ஆண்டவர் புது மனுஷனாக மாற்றுவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக நீ என்ன பண்ண வேண்டியதில்லை.